ஒரு கருத்து யுத்தம், அதாவது பரஸ்பர குற்றச்சாட்டுகள் என்பது களத்தில் தேர்தல் பரப்புரையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பரப்புரையாக முதல்ல பார்க்கலாமா? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் பிரச்சாரம் நீண்ட நாட்களாகவே மேடை பேச்சு. இப்போ இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மேடை போட்டு பேசுகிற அந்த நடைமுறை கிடையாது. இங்கே மேடை பேச்சுக்கு முக்கியத்துவம், சொற்பொழிவு தேர்தல் பரப்புரையில் பிரதானமாக இருக்கிறது. இப்போ இங்கே 4 கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி. ஒன்று அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் தலைமையில் ஒரு அமைப்பு கூட்டணி வச்சுருக்காங்க. இப்படி 4 முனை போட்டி இப்போ அங்கே இருக்குது. இதில் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2004 2024 வரைக்கும் 20 ஆண்டுகளில் ஒரே ஒரு தேர்தல் 2014 தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்த மதசார்பற்ற கூட்டணி ஒன்றாகவே இணைந்து போட்டியிட்டிருக்கு. நாங்கள் ஒரு கூட்டணியாகவே நீண்ட காலமாகவே இருக்கிறோம். கூட்டணியாக செயல்படுகிறோம். அறிவாலயத்தில் கூடுவோம், முடிவெடுப்போம், செயல்படுகிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் கூட்டணி தேர்தல் வரை யாரோடு சேருகிறார்கள் என்றே தெரியவில்லை. கடைசி வரை பேரம் நடைபெற்றது. பேரம் முடிந்த பிறகு கூட்டணி அமைக்கப்பட்டது. பாமக அதிமுகவோடு போகும் என்று சொன்னார்கள். பாமக தலைவரை போய் அதிமுக தலைவர்கள் பார்த்தார்கள். எல்லாம் நடந்தது. கடைசியாக கடந்து வந்துட்டோம். கூட்டணி அமைந்து எல்லாம் கடந்து வந்து கூட்டணி தொகுதி எல்லாம் கடந்து வந்து இப்ப பரப்புரையில் இருக்கிறோம். பாதி பரப்புரையில் இருக்கிறோம். எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை எங்களுக்கு பொதுவான கொள்கை இருக்கிறது. இல்ல அதுதான் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இல்ல அந்த நரேட்டிவ் என்னன்னா, மோடி ஆட்சியை அகற்றணும். ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடைபெறுகிற தேர்தல். இந்த தேர்தல் மோடி தோற்கடிக்கப்படணும். திரும்ப அவர் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது. அந்த ஃபோக்கஸ், அந்த கொள்கை, நீங்க இந்த ஒரு புள்ளியில எல்லாரும் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ரைட். டிஜிட்டல் வழிப்பறி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை முதலமைச்சர் பயன்படுத்தல. அது ரொம்ப கடுமையான சொல்லாடலா இல்லையா? டிஜிட்டல் வழிப்பறின்னா, ஒருத்தர் வங்கியில பணம் அந்த பிரச்சனையில 21 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றத அதை ஒரு வார்த்தையில சொல்லும் போது டிஜிட்டல் வழிப்பறின்னு சொன்னா என்ன தவறு? அதுக்காக நீங்க இவ்வளவு ஃபைன் பண்றீங்கல்ல, அவர்கள் மீது அபராதம் விதிக்கிற அந்த விஷயத்தை தான் அவர் மக்களிடம் கொண்டு செல்கிறார். ஒரு மக்கள் விரோத நடவடிக்கையின் அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை அவர் பிரயோகிக்கிறார். பொதுவாக அவர் தேர்தல் வங்கிகள்ல இருக்கக்கூடிய நார்ம்ஸ் தானே அது. நீங்க ஒரு குறைந்தபட்ச இருப்பு தொகை, ஒரு குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்ல அப்படின்னா வங்கிகள்ல இந்த மாதிரி பணம் பிடித்தம் செய்யப்படும்ங்கிறது நார்ம்ஸ் தானே. நீங்க ஒரு பக்கம் அதிக எண்ணிக்கையில வங்கி கணக்குகளை துவங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த அதிகப்படியான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வங்கி கணக்குகளை நீங்கள் தொடங்குறதுனால என்ன பாதிப்பு என்பதை முதலமைச்சர் சொல்கிறார். பேலன்ஸ் இல்லாத பல வங்கி கணக்குகள் செயல்படாமல் முடங்கி இருக்கு. இவர்கள் துவங்கின அந்த வங்கி கணக்குகள், அந்த பேங்க் ஆப்ரேஷனே இல்லை, அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண முடியலன்னா ஃபைன் பண்ணுறீங்கல்ல. அது நீங்கள் நாட்டில் வங்கி கணக்குகளை அதிகமாக துவக்குவது ஒரு சாதனையாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் நிறைய வங்கி கணக்கை தொடங்கினீங்க. அந்த அடிப்படையில் தான் இது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக, வழிப்பறியாக, டிஜிட்டல் வழிப்பறின்னு சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. அது ஒரு நாகரிகமான வார்த்தை தான். டிஜிட்டல் வழிப்பறின்னு அதில் என்ன இருக்கு? டிஜிட்டல் வழிப்பறிங்கிறது எப்படி நாகரிகமான ஹைவே ராபரின்னா தப்பா? ஆங்கிலத்துல நீங்க அப்படி சொல்லலாம். அது தமிழ்ல சொல்லும்போது அது ஏங்க ஒரு வங்கி நீங்க ஃபைன் பண்றதை அவர் அப்படி சொல்றாரு. மேடையில் அப்படிதாங்க பேச முடியும். மக்களுக்கு புரிகிற மொழியில பேசுகிறார். ஒண்ணு. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய பரப்புரை என்பது நாள்தோறும் மாலையில் ஒரு 7 மணி கூட்டம் 2 பார்லிமெண்ட் தொகுதின்னு போயிட்டு இருக்கார். லட்சக்கணக்கான திருவண்ணாமலையில் நடந்த கூட்டத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. அது அந்த விளக்குகள், மின் விளக்குகளில் ஜொலிக்கிற காட்சி, அந்த ஷாட் எடுத்த விதம், அதெல்லாம் பார்க்குறப்போ பிரம்மாண்டமான கூட்டம். இது பிரம்மாண்ட கூட்டம். எந்த அரசியல் கட்சியாலும் கூட்டம் அது பிரம்மாண்டம். எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் கூடுது. நீங்க இந்த மாதிரி கூட்டத்தை, திருவண்ணாமலை கூடிய கூட்டத்துக்கு இடையான ஒரு கூட்டத்தை
தொலைக்காட்சியில நான் இல்ல, பார்த்ததில்லை. வேணா பரப்புரை காட்டுங்க. நம்ம கூட்டம் கூடுவதோ அல்லது நீங்க சொல்கிற பிரம்மாண்டமோ கூட்டம் அப்பாற்பட்டது. இல்ல. ஆனா அங்க பேசக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் வார்த்தை யுத்தங்களா மாறுது. அது ஆரோக்கியமானதாக இல்லை அப்படிங்கிற விமர்சனம் வரும்போது தான் நம்ம இதை பேசுறோம். அவருடைய உரையை முழுமையாக நான் கேட்டேன். அதுல வந்து ஆரோக்கியமற்ற வார்த்தைகள் எதுவும் கிடையாது. இல்ல, எல்லா தலைவர்களுடைய உரை பத்தி தான் பேசுறோம். நம்ம எல்லா தலைவர்களுடைய உரை பத்தியும் பேசுறோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உரையை பார்த்த வரைக்கும் அதுல வந்து நாகரிகமற்ற வார்த்தைகள் எதுவும் கிடையாது. தெளிவாக பேசுகிறார், புரியிற மாதிரி பேசுகிறார். முன்னெல்லாம் குறிப்பு வச்சுக்கிட்டு பேசுவார். இப்ப எக்ஸ்ட்ரம்போவாக மிக சிறப்பாக அவர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து அவருடைய உரைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. தவறாக யாரையும் புண்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தவில்லை. டிஜிட்டல் வழிப்பறி என்பது ஒரு சாதாரண விமர்சனம். அது ஓகே. சூர்யா, சுருக்கு பையில் இருக்கிற காசை கூட மோடி ஆட்சி பறித்துக் கொள்கிறது அப்படின்னு காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கும் போது அந்த டிஜிட்டல் வழிப்பறிங்கிற வார்த்தை ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறாரு கோபன். அது எவ்வளவு பணம் சொல்றாருங்க அவர்? 21,000 கோடி ரூபாய். இப்போ இந்தியாவில் 2014க்கு முன்னாடி எவ்வளோ வங்கி கணக்குகள் இருந்ததுன்னு எல்லாரும் தெரியும். ஒரு 8 கோடி வங்கி கணக்குகள் இருந்தது. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இன்னைக்கு 60 கோடி வங்கி கணக்குகள் இருக்கு. இந்த 52 கோடி வங்கி கணக்குகளை புதிதாக நம்ம வந்து திறந்து கொடுத்திருக்கிறோம். ஜன்தன் யோஜனா, அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து 52 கோடி மக்களுக்கு புதிதாக வங்கி கணக்கை திறந்து கொடுத்திருக்கிறோம். அந்த 52 கோடி அக்கௌண்ட்ல இன்றைய இருப்பு தொகை 2,08,000 கோடி ரூபாய். இந்த 52 கோடி பேர் அவங்க வங்கி கணக்குகளில் வைத்திருக்காங்க. உறுதியா சொல்ல முடியும், இந்த 52 கோடி வங்கி கணக்குகள்ல இருந்து கடந்த 9 ஆண்டுகள்ல ₹1 கூட இவர் சொல்ற மாதிரி வங்கிகள் வந்து மினிமம் பேலன்ஸ் சார்ஜ்னு எடுத்ததே கிடையாது. திமுகவுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அவர்கள் செய்யக்கூடிய மோசமான ஆட்சி. கடந்த முறை செய்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும், ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவார்னு சொல்ல முடியாம தவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நேற்று வந்திருக்கக்கூடிய இந்தியா டிவி ஒப்பீனியன் போல பிஜேபி 336 இடங்களை ஜெயிக்கும், ஆனால் காங்கிரஸ் வெறும் 38 இடங்களை தான் ஜெயிக்கும்ன்ற உண்மை. இதெல்லாம் பார்த்து பதட்டம் அடைந்து தவறான தகவல்களை மக்கள் கிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம பேசுவோம். இல்ல, இப்போ நீங்க சொல்ற அந்த திட்டங்கள், வங்கி கணக்கு, இதுல எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் பரப்புரையில வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது கண்ணியமான வார்த்தைகளாக இல்லை. அந்த வார்த்தை பிரயோகங்கள், மிக குறிப்பா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்திய எதிர்ப்பு குறித்து குறிப்பிடும் போது பீண்ட செருப்பு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் கண்ணியமானதாக, ஆரோக்கியமானதாக இல்லையே அப்படிங்கிற கண்ணியத்துக்கு 2வது போற உண்மையே பேச மாட்டேங்கிறீங்களே. இப்போ மினிமம் பேங்க் சார்ஜ் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் இல்ல, கார்பரேட்ஸ்க்கு. இப்போ அதுல 21,000 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்கன்னா அதுல 16,000 கோடி ரூபாய் கார்பரேட் கரண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு. இப்போ நான் வந்து 2 கம்பெனி வச்சிருக்கேன்னா நானா வில்லிங்கா போய் ஒரு பேங்க்ல ஒரு கணக்கு தோல்ல. நீங்க முன்னாடி திட்டம் குறித்து தான் பேசுறீங்க. ஆனா நான் அடுத்த இடத்துக்கு போயிடலாம், நகரலாம். இது தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்ல நிறைய பேசிட்டோம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், தெளிவுபடுத்தலாம். நீங்க சொல்றதுனால நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மகளிர் உரிமை தொகை குறித்து இந்த மாதிரி விவாதிக்கும் போது பாஜக கேட்டது என்ன அப்படின்னா, ஏன் நேரடியா வங்கி கணக்குல வரவு வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது திமுக சொன்ன விஷயம் என்னன்னா, நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைத்தால் மினிமம் பேலன்ஸ் அந்த 1000 ரூபாய் எடுத்துறாங்க, அதனால நாங்க வங்கி கணக்குல வரவு வைக்காம நேரா கையில கொடுக்குறோம். அது கிளாரிஃபைடு. நம்ம அடுத்து தாண்டி வந்துடலாம். அதுவே பொய்ன்னு சொல்றேன். இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொய். இப்போ நான் சொல்றேன், இந்த 52 கோடி அக்கவுண்ட்ல இருந்து ₹1 கூட எடுக்கல நான் சொல்றேன். இப்ப தனியா நான் போய் ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றேன். அது வந்து இந்த பொது திட்டங்களுக்காக நான் கொடுக்கலாம். அதுல பணம் எடுத்துட்டாங்கன்னா அது மக்களுடைய சாய்ஸ். நான் என்ன சொல்றேன் அது ஒரு துவங்கும் போதே அந்த கண்டிஷனோட தான துவங்குறீங்க. சரி, ஓகே. நான் அதான் சொன்னேன், நான் நாம்ஸ்னு திரு கோபன் அவர்கள் கிட்ட குறிப்பிட்டேன். ஆனா நீங்க பரப்புரையில பேசுகிற போது முன்வைக்கக்கூடிய வார்த்தைகள்ல அந்த கண்ணியம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திராவிட கலாச்சாரம் தான். இவங்களை காங்கிரஸ் கட்சியை தான் 50-60களில் இந்த மாதிரி அசிங்கமா திட்டிட்டு இருந்தாங்க. ராஜாஜியை பத்தி இவங்க என்னென்ன பேசினாங்கல இருந்து ஆரம்பிச்சுங்கன்னா, இந்த தேர்தல் பரப்புரை களம் மட்டும் இல்ல, அரசியல் நாகரிகமே தமிழகத்துல பீஞ்ச செருப்பு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கேஷுவலா பேசக்கூடிய ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ் தான். கொலோக்கியல் லாங்குவேஜ் தான். இவங்க சொல்ற மாதிரி அநாகரிகமாக ஒரு தனி மனித தாக்குதல், ஒருத்தங்களை தப்பா பேசுறது, அடைமொழி வைத்து பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. நீங்களும் நானும் பேசும்போது பேசுற மாதிரி ஒரு ஜெனரலான ஒரு பேரலன்ஸ்ல தான் அவர்
கட்சிகள் பேசலாமா சார்? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் சொன்னேன். அவருக்குன்னு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவர் ஒரு தேர்தல் பரப்புரையில பேசுறாரு, ஒரு தொகுதியினுடைய மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளர். அவர் அப்படி பேசுகிற போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துனா, மக்களுக்கு இவ்வளவு ஆண்டு காலம் இவர்கள் ஏமாற்றி வந்தவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொலோக்கியலா பேசக்கூடிய சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படுறோம். அதுக்கு என்ன பண்றது? அந்த பீண்ட செருப்புங்கிற சொல்லாடல சொன்னாதான் மக்கள் கிட்ட போய் சேரும்னு அவர் நினைக்கிறார். அதற்கு ஈக்குவலா தானே இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் இருக்கின்றது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே கேந்திர வித்யாக்களை ஏன் விட்டார்கள், நவோதயா பள்ளிகளை ஏன் விடவில்லை, திமுகவினர் நடத்தக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இந்த ஹிப்போக்ரசியை மக்கள் கிட்ட நாங்க எப்படி எடுத்துட்டு போறது? நீங்க ஹிந்தி வேணாம்னு சொல்றீங்க, நீங்க நடத்தக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களையும் இந்தியை சொல்லிக் கொடுக்கிறீங்க. அப்ப அதுல இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள்ங்கிற விளக்கத்தை நீங்க சொல்றதுல இருந்தே நாங்களும் இந்தி திணிப்புக்கு எதிராக தான் இருக்கிறோம். இந்தி ஒரு ஆப்ஷனா கொடுங்கன்னு காங்கிரஸ் கட்சி அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தா, நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த இந்தி போராட்டமே இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தானே. அந்த போராட்டத்தினால இவங்க அடைந்த பலன் என்னன்னு நம்ம கேட்கிறப்போ, இவங்க இந்தியை முழுமையா எதிர்க்கக்கூடியவர்கள். இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எதற்கு இந்தி வச்சிருக்காங்க? ஒரு கேள்விதான். அதுதான் சார் நான் மறுபடியும் சொல்றேன், இந்திக்கு எதிர்ப்பு அல்ல, இந்தி திணிப்புக்கு தான் இந்தி திணிப்பு நாங்க எப்படி செஞ்சோம் நீங்க சொல்லணும். இப்ப காங்கிரஸ் கட்சியில இந்தி திணிப்புன்னு சொல்லி பிரச்சாரத்தை பண்ணி தான் 67 இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு மக்களை இது பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி போராட்டத்தை கிளர்ச்சி ஏற்படுத்தி, அப்ப பக்தவத்சலம் முதல்வரா இருந்தாரு, அவர் ஒழுங்கா அது நடவடிக்கை எடுக்காததுனால அது தமிழ்நாடு குட்டிச்சோறு. இந்த 2024 மக்களவை தேர்தலில் மாநில தலைவர் அண்ணாமலை ஏன் இப்படியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துறாருன்னா, நீங்க திராவிட அரசியலையும் அவர்கள் சார்ந்த இயக்கங்கள் அவங்க எப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு பின்னோக்கி போறீங்க. அப்ப அண்ணாமலை யாரை பின்பற்றுகிறார்? யார் பேசுறத இந்த மண்ணுல மக்களுக்கு எப்படி புரிஞ்சா சொன்னா புரியுமோ அந்த அரசியல அவர் பின்பற்றுகிறார். அது இவங்க வழிவகுத்து கொடுத்த பாதை. தமிழ்நாட்டு மக்கள் குறித்த புரிதல் தவறா இருக்குன்னு பார்க்க வேண்டியது. புரிதல் தவறுன்னு சொல்ல, இப்போ 21,000 கோடின்னு இவர் சொல்றாரு. 21,000 கோடி ஏதோ ஏழை மக்கள் கிட்ட, பாமர மக்கள் கிட்ட, முடியாத மக்கள் கிட்ட எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு தவறான பரப்புரை அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப இவங்க ஹிப்போக்ரசி என்ன? அவர்கள் செய்த ஆட்சி சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாம எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தப்பு பண்ணிடுச்சு, மோடி தப்பு பண்ணிட்டாரு, இவர்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முற்போக்குத்தனமான அரசியல் செய்யாம மற்றவங்க மீது வீண் பழி போடுறீங்க. அந்த பழியாச்சு கரெக்டா போடுறீங்களா? தவறான தகவல்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்றீங்க. அப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி மக்கள் கிட்ட முறியடிக்கல? அவங்க இன்னொரு கேள்வி கேக்குறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறீங்க, நீங்க ஆட்சியினுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லி வாக்கு கேட்காம நீங்க ஏன் திமுகவை விமர்சித்து திமுக மீதான அல்லது இந்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விமர்சித்து தான் வாக்கு கேட்கணும்? 1 மணி நேரம் பிரச்சாரம் நடக்குதுன்னா நீங்க யாரோட பிரச்சாரத்தினாலும் எடுத்து பாருங்க. இப்ப கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணோம்னா எவ்வளவு இலவச கழிப்பறைகள், எவ்வளவு வங்கி கணக்குகள், எவ்வளவு விவசாய உரிமை தொகை திட்டம் பயனாளிகள் இருக்காங்க. இது எல்லாம் தான் 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுறோம். மீதி 10 நிமிஷம் இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுமே தவிர அவர்களை மையப்படுத்தி எங்க பிரச்சாரம் கிடையவே கிடையாது. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிட்டு